உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே, அன்பை பார்க்க ஆசையா இருக்கு. இறைவா, நீ அன்பு இதயம் வாழும் உணர்வு. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. மணமாயாகி மலர்ந்து மடியும் மழையாய் உருகி மண்ணில் முடியும் நதியாய் ஓடி நிலங்கள் நனைக்கும் நன்மை செய்து உயிர்கள் வளர்க்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. கடமை உணர்வில் உழைக்கும் நல்லோர்
கடமை உணர்ந்து உழைப்போர் மதிக்கும் சமயங்கள் கடந்து இணையும் மனங்கள் சாதிகள் உடைத்து சமநிலை படைக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க போரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறைச்சொற்றொடர்கள் 23 முதல் 28 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உருவகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பல உருவகங்களை நாம் எடுத்து சொல்லி மக்களை உருவாக்குவதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். நாமே ஏன் உருவமாக மாறக்கூடாது? ஒரு நல்ல மனிதனுக்கு உருவகம் இவர், இரக்கச் செயலுக்கு, அன்பு செயலுக்கு, நீதியின் செயலுக்கு இவர் ஒரு உருவகம் என்று சொல்லப்பட நாம் தகுதி உள்ள மக்களா என்று ஒரு யோசனை எனக்கு வருகிறது. இயேசு இதுவரை மக்களிடம் பேசுகிற போது ஊமைகள் வாயிலாக, உருவகங்கள் வாயிலாக பேசுகிறார். ஓமை என்பது புதிர் போன்றது, விடைக்கான செய்தி தரப்படுகிறது. அதை கேட்கிறவர் தனது அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும். சற்று ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தால் நிச்சயம் அவர்களால் ஓமை வாயிலாக
இறையாட்சி தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் உவமை. அதைத்தான் இயேசு தனது போதனையில் மக்களுக்கு அறிவிக்கிறார். மக்களாகவே உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உவமை வாயிலாக பேசுகிறார். நாமும் சில சமயங்களில் எல்லாருமே, மக்களும் சரி, சாமியார்களும் சரி, குத்தி பேசுகிறோம். ஆயர்களும் சரி, திருத்தந்தையும் சரி, குத்தி உருவமாக பேசுகிறார்கள். எதுக்காக? மக்கள் புரிந்து கொண்டு மனம் திரும்பி பொதுநல வாழ்வுக்கு ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு இவ்வளவு காலம் மறைமுகமாக உவமை வாயிலாக பேசியவர், தனது கருத்துக்களை மறைமுகமாக பேசியவர். இன்றைக்கு நற்செய்தி இந்நாள் வரை தான் மறைமுகமாக சொல்லி வந்த கருத்துக்களை நேரடியாக வெளிப்படையாக சொல்கிறார். தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் என்பதுதான் அந்த செய்தி. இந்த செய்தியைத்தான் போதனைகள் வாயிலாக தனது வாழ்வு மூலமாக மக்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இயேசுவே ஒரு உருவமாக மாறுகிறார். தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தது தந்தையின் அன்பை எடுத்துரைப்பதற்காக, தந்தையின் இரக்க குணத்தை வெளிப்படுத்துவதற்காக, தந்தையை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இயேசுவின் வருகை கடவுளை பற்றிய உண்மையான பார்வையை நமக்கு தந்துள்ளது. கடவுள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார், அவர் மக்களை அதிகமாக அன்பு செய்கிறார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. நாம் காண்கின்ற பல உருவகங்கள் பண்டைய கால மரபினை நமக்கு எடுத்துக் கூறுகிறது. மகாபலிபுரம், தஞ்சை பெரிய கோயில், தாஜ்மஹால் இவையெல்லாம் நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகளை சித்தரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது நம் சமுதாயத்தில் நாம் காணுகிற அனைத்து உருவகங்களுமே மக்கள் மத்தியில் பிளவைத்தான் உருவாக்குகிறது. அது அரசியல் தலைவர்களின் கட்சி கொடியாக இருக்கலாம், தலைவர்களின் சிலை உருவங்களாக இருக்கலாம், மத கோயில்களாக இருக்கலாம். ஒரு சில உருவங்கள் நம்மை உருவாக்குகின்றன, ஒரு சில உருவங்கள் நம்மை பிரிக்கின்றன. இயேசு தன் சீடர்களுக்கு கூறக்கூடிய உருவங்கள் மாறுபட்ட சிந்தனை தருவது போன்று அமைகிறது. எவ்வாறு எனில், மக்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் உருவங்களை பயன்படுத்தினாரே தவிர மக்கள் மத்தியில் பிளவை கொணர அல்ல. ஏனென்றால் சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், விவசாயம் செய்கின்ற மக்கள், மீன் தொழில் செய்கின்ற மக்கள், அதனால்தான் தன்னுடைய உருவங்கள் அவர் பயன்படுத்தியது பெரும்பாலும் விவசாயம், மீன்பிடி தொழில் இவற்றை சார்ந்ததாகவே இருக்கும். எல்லாருமே இயேசுதான் மெசியா என்று நம்பினார்கள். ஏனென்றால் அவர் செய்த புதுமைகள், இறைவார்த்தை எடுத்துரைக்கும் விதம், ரோமி பேரரசை எதிர்க்கும் விதம். எனவேதான் அவர்கள் நேரடியாக இயேசுவிடம் எல்லாவற்றையும் கேட்கின்றார்கள். தந்தையை மறக்கவில்லை, மாறாக இயேசு தந்தை அனுப்பிய என் துணையாளர் என்று எண்ணினார்கள். ஆனால் இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதை எண்ணி சீடர்களிடம், நீங்கள் நேரடியாக இனி தந்தையிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை முன்வைக்கிறார். காரணம், இனிதான் இந்த உலகில் மனித நிலை வாழ்வை முடித்துவிட தீர்மானிக்கிறார். ஏனென்றால் சீடர்களை இயேசு தன் பணிக்காக பிரித்து அனுப்பியிருந்தார். நமது வாழ்வில் உருவங்கள் எவற்றை கொடுக்கிறது? மாற்றமா, ஏற்றமா, ஏமாற்றமா? நாமே உருவமாக மாறுவோம். ஆமே. மன்றாடுவோமாக. வானக தந்தை இறைவா, உருவங்கள் வாயிலாக இறையாட்சியை பற்றி எங்களுக்கு தேவையான புரிதலை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களே நல்ல உருவங்களாக மாறி இறையாட்சியின் கருத்துக்களை எங்கள் வழியாக உலகத்திற்கு பரப்ப தேவையான சூழ்நிலைகளை திருமகன் வழியாக எங்களுக்கு தாரும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உன்னில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உன்னில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே,
பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே பாராட்டா பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே,
எல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நினைவு நனைக உமது புரியும் பரிவு
நினைவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாச தீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. குடும்ப மொழியின் உறவு எமது குடும்ப உயர்வின் சிறகு. எமது உதவும் குணத்தின் உறுதி எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமென்னும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கின் சுவாசமாக. பாச தீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாச தீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாச தீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே. பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே. கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.